அன்பார்ந்தவர்களே, அரசியான புனித கன்னிமரியாவின் பெருவிழா என்று ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம். தாய் அரசியானாள். எப்படி தாயானவள் அரசியாக மாறுகிறாள்? இந்த உண்மை நிலைதான் என்ன? இந்த அரசி எதை கற்றுத்தர விரும்புகிறாள்? இவளின் அரவணைப்பு தான் என்ன என்ற உண்மை மேன்மையோடு இந்த பெருவிழா நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து இதை அறிந்து கொள்ளவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் அன்னையின் அரவணைப்பும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, திருவெளிபாடு 12:1 சொல்லுகிறது, வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம் அன்னை, உலகின் அரசியுமான அன்னை மரியாள் காலத்தை வென்றவராகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது. அரசியான கன்னிமரியா விழா திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் 1956ஆம் ஆண்டு திரு அவையின் வழிபாட்டு அட்டவணையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, எனினும் திரு அவையின் தொடக்க முதல் அன்னை மரியா அரசியாக தான் பார்க்கப்படுகிறார் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, திரு அவையின் தந்தையர்கள் பலரும் மரியா அரசியாக இருக்கிறார் என்பதை தங்களது எழுத்துக்களால் தெரிவுபடுத்தி இருக்கிறார்கள். புனித எப்ரேம் அவர்கள் சொல்லுகிறார், விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றா அரசியே என்று வாழ்த்துகிறார். புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியை என்று சொல்லுகிறார். புனித ஆண்ட்ரூ மனுக்குலத்தின் அரசியை என்று அறிக்கையிடுகிறார். 2ஆம் கிரகோரி சொல்லுகிறார், அனைவரின் அரசி, இறைவனின் உண்மையுமான அனைத்து கிறிஸ்துவர்களின் அரசி என்று சொல்லுகிறார். இப்படி அன்னை அரசி என்பதற்கு காரணம் என்னவென்றால், அரசி விளமையான பல பண்புகளை கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அரசிகள் பண்புகளின் நலன்களால் தேவைக்கேற்றவாறு பிறருக்கு உதவி தங்கள் ஒவ்வொரு செயல்களின் வழியாக நன்மைகளை வித்திடுபவர்களாகத்தான் வரலாறுகளிலே அரசிகளை பற்றி பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் நமது அன்பு தாய் அரசியாக மாறுகிறார். ஏனென்றால் இவள் தனது வாழ்க்கையிலே அமைதி நிலை கொண்டிருக்கிறார். அனைவரையும் சேர்த்து பிடிக்க வேண்டும் என்ற உணர்வில் இருக்கிறார். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயலாக்கமிக்க அன்னையாக திகழ்ந்திருக்கிறார். சகிப்புத்தன்மையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவளாக முழுமையாக ஒவ்வொரு தன்மையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து சென்றிருக்கிறார். மேலும் இனிமை பொங்கா மகிழ்ச்சியை நமது ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவரின் அடிமை, தன்னையே தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியை பற்றி உயர்ந்த நிலையை என்று அன்னை மரியா நமக்கு சொல்லித் தருகிறார். ஏனென்றால் அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தியவருக்கு அரசி என்ற உயர்நிலையை பரிசாக இறைவன் தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி அனைவரின் தேவைகளிலே ஓடி சென்றவளாகத்தான் நமது அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். தனது வாழ்க்கையிலே, இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்று தன்னை முழுமையாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்படி தாய் அரசியாக மாற முடியும்? அப்படி ஒரு கேள்வி நமது உள்ளத்தில் இருந்தால், தாய்க்கு என்ன அருமையான பண்புகள் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளையும் சகித்து கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகிறவள் தான் தாய். தனது உதிரத்தில் பாலை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கின்றவள் தான் தாய். இப்படி அனைத்தையும் முழுமையாக கொடுப்பவள் தான் அன்னை. இதற்காகத்தான் அன்னையை அரசி என்று நாம் சொல்லலாம். நம் மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தாய் அரசியாக இருக்கிறாள். அன்பார்ந்தவர்களே, நம்மை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் நமது குடும்பத்திற்கு அரசிதான். அவர்கள் இல்லை என்றால் நம்மால் குடும்பத்தை சரிவர நடத்த முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அன்னையை ஏன் அரசி என்று சொன்னேன் என்றால், கானா ஒரு திருமணத்திலே தேவை அறிந்து செயல்படுகிறார்.
எலிசபெத் அம்மாளுக்கு தேவையில் ஓடி சென்று உதவுகிறார். மகனோடு கல்வாரியில் உடனிருக்கிறார். மகன் விட்டு சென்ற சீடர்களோடும் சென்று உடனிருந்து ஆவியானவரை பெற்று தருகிறார். இந்த 4 சூழ்நிலைகளிலும் அன்னையின் உடனிருப்பு, ஒரு தாயின் உடனிருப்பு முழுமையாக இருக்கிறது. உடனிருப்பு தான் உயர்வை தருகிறது. உடனிருப்பு தான் அன்னைக்கு அரசு என்ற பட்டத்தையும் பெற்று தந்தது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் கன்னிமரியா இறைமகன் இயேசுவின் தாய் என்ற முறையிலும் அவருடைய மீட்பு செயலில் அதன் பணியில் பங்கேற்றதன் விளைவாகத்தான் அரசியானாள் என்பதை விட முழுமையாக உடனிருக்கிறார். ஏனென்றால் கானாவூர் திருமணத்திலே உடனிருந்தார், கல்வாரியிலே உடனிருந்தார், எலிசபெத் அம்மாளோடு உடனிருக்கிறார், சீடர்களோடு உடனிருக்கிறார். இந்த உடனிருப்பு தான் தாயை அரசியாக மாற்றியது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இவர் அமைதி கொண்டிருந்தார். எபிரேய மொழியிலே அமைதி என்பதற்கு ஷலோம் என்பது தான் பொருள் என்று சொல்லுகிறார்கள். ஷலோம் என்றால் அமைதி. இந்த அமைதி நாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இது நமது உள்ளத்தில் தான் இருக்கிறது. அதை களைத்து நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிறைவான அமைதியை இந்த அன்னையின் இந்த பெருவிழா நமக்கு தருகிறது அன்பார்ந்தவர்களே. இவள் அரசு என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு தாய்மார்களை மதித்து வாழ்வோம். இறையருள் என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது தாய் அரசியாக உயர்த்தப்பட்டு எங்கள் வாழ்வுகளை அனைத்தையும் கற்றுத் தருவது போல இதோ எங்களை பெற்று வளர்த்த ஒவ்வொரு தாய்மார்களும் எங்கள் குடும்பத்திற்கு அரசியாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தாயை மதித்து நடக்க, அனைவரையும் ஆசீர்வதித்து நீ வழி நடத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.